ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு அன்பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம். இது என்ன அன்பாக்ஸ் வீடியோனா, இப்போ கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த இன்டெக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ஸு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இன்ஸ்டாகிராமில் யாரை பார்த்தாலும் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன ப்ராடக்ட்ஸ்னால் கேஸ்ட் அயன்ஸ் அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் வாங்கலாம். நான் ஆக்சுவலாக இதை ஆஃபரில் தான் வாங்கினேன். அதாவது வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் ஆஃபரில் 2,999 உள்ளது 27 சம்திங், அதாவது 2,700 and சம்திங் இல்லை, நான் இந்த 89 நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக 3 ப்ராடக்ட் வருது. ஒன்று தோசை தவா, இன்னொன்று கடாய், இன்னொன்று கடாயிலே ஒரு ஹேண்டில் வச்சு கடாய் ஒன்று வருது. இன்னொன்று ஒரு தாளிப்பு கடாய் ஃப்ரீயாக அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களோட அன்பாக்சிங்கில் அந்த ப்ராடக்டோட அந்த பாக்ஸிங் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன நம்ம எப்படி ஆஃப்டர் யூஸ் எப்படி நம்ம அந்த கடாயை மெயின்டைன் பண்ணணும், பிஃபோர் யூஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது தான் ஃப்ரீயாக அவங்க கொடுத்தது. அந்த 3 ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தது. இதோட பேக்கேஜிங்லாம் நல்ல பாலித்தீன் பை போட்டு சுற்றி, அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் பை மாதிரி ஒன்று போட்டு கவர் பண்ணி, இதை நம்ம அவுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்டோட கான்டாக்ட் இல்லாமல் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தாளிப்பு கடாய் ஒன்று, அது ஃப்ரீயாக வந்திருந்தது. இப்போ நான் எடுக்கிறது தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் என்னென்னா, நம்ம ஏதாவது கூட்டு பொரியல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, இல்லை முட்டை மீன் இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகும். இது நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இதை ப்ரீ சீசன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நம்ம ப்ரீ சீசன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களோட நிறையா வீடியோஸ்லேயும் அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த வர நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, ஆயில் ஊற்றி நல்லா அந்த ஆயிலில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் ஆர் சம் வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம அதை திருப்பி வாஷ் பண்ணி கழுகிட்டு நம்ம என்ன சமைக்கணுமோ சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் இது எல்லாத்தையுமே ஆக்சுவலாக நான் இதை பழக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதில் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி தம்ப்நெயிலில் நான் வச்சுருந்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கடாய் காமிச்சேன்ல, அதில் தான் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இது தோசை தவா, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே கிடையாது இந்த தோசை தவா. இது நான் சூடாகிறதுக்கு முன்னாடியே தோசை ஊற்றிட்டேன், ஆனாலும் சூப்பராக எடுக்க வந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஹெல்தி குக்வேர் செட்ஸு. நம்ம அலுமினியம் அப்புறம் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன், மண்பானையில் செஞ்சது இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு ரொம்ப தலைவலி, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இந்த கடாய், இந்த கடாய் சட்டினாலையும் இந்த தாளிப்பு கடாயினாலையும் தான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன். ஏன்னா இதை வாங்கி நான் நல்லா கழுவிட்டு, சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன். நல்லா கழுவி திருப்பி அதில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அதையும் கீழே தூக்கி போட்டுட்டு நல்லா கழுவிட்டேன். திருப்பியும் ஒரு தொட்டுக்க செஞ்சாங்க. இதில் தொட்டுக்க செஞ்சப்போ அதில் இருக்கிற ஃபுல் கருப்பு கலரும் அந்த தொட்டுக்கையில், அதாவது அந்த தொட்டுக்க செஞ்ச இடம் மட்டும் ஒரு கலராக இருக்குது, மேலே ஒரு கருப்பு கலர் லேயர் மாதிரி இருக்குது. அதனால் அந்த தொட்டுக்கையை சாப்பிடலை. ஃபுல்லாக அந்த தொட்டுக்கையை வதக்கி கீழே கொட்டியாச்சு. திருப்பி அதை நல்லா கழுகி எண்ணெய் தேய்ச்சி வச்சேன். திருப்பியும் அதில் ஒரு தொட்டுக்க செஞ்சால் அதில் திருப்பியும் இந்த மாதிரி கருப்பு கலர் படிஞ்சிச்சு. என்னடா அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நல்லா கழுவிட்டு வடித்த கஞ்சியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஷோக் பண்ணிவிட்டு திருப்பி அதை நல்லா கழுவிட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி கருப்பு கலர் இது வராதுன்னு நினச்சிட்டு ஒரு
ஒரு துணியில் வெள்ளை கலர் துணியில் வந்து நான் ஃபுல்லாக நல்லா அதை வந்து தொடச்சா மறுபடியும் அந்த கருப்பு கலர் வந்து எனக்கு வந்து அந்த துணியில் ஒட்டிகிட்டே இருக்குது. அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து கருப்பாகவே மாறுது. இந்த கடாயும் தாளிப்பு கடாயும் அதே மாதிரி தான். அதில் வந்து அந்த நான் பல தடவை நான் அதை கழுவிட்டேன். பல தடவை அதில் வந்து வெஜிடபிள்ஸை போட்டு வதக்கிட்டேன். எவ்வளோ தடவை கழுகுனாலும் எவ்வளோ தடவை அதை வதக்குனாலும் அதை கரெக்டாக சீசனிங் பண்ணி எண்ணெய் தடவியெல்லாம் வச்சுருந்தாலும் இந்த கருப்பு கலரு இது வந்து அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் பட்டுட்டே இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதே எனக்கு தெரியலை. நான் வந்து வடித்த கஞ்சியும் வச்சுட்டேன், எண்ணெயும் ஊற்றி பார்த்துட்டேன், பல தடவை கழுவி பார்த்துட்டேன். நான் 3-4 தடவை வந்து தொட்டுக்க மாதிரி செஞ்சு அதை வதக்கி அதை தூக்கியும் போட்டேன். ஆனாலும் இந்த கருப்பு கலர் வந்து இப்படி ஒட்டிகிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ நல்லதாக வந்து தெரியலை. ஆக்சுவலாக இது வந்து மற்ற வெசல்ஸ் மாதிரி லோ காஸ்ட்டும் கிடையாது. இப்போ இது ஒன்றை மட்டும் தனியாக வாங்கணுன்னா 1000 rupees கிட்ட கண்டிப்பாக ஆகும். ஸோ இது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கருப்பு கலர் அப்படிங்கிறது வந்து அந்த காஸ்ட் அயனில் வந்து வரதான் செய்யுமா? அது ஃபுட்டில் வந்து மிக்ஸ் ஆகுறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்லை அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து கமெண்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், தட்டா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.